கடவுளே, குளிர் ஜுரம் வேற அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப நான் என்ன பண்றது? யார் அந்த பொண்ணு? இந்த நட்டநடு காட்டுல இந்த ஒத்த வீட்டுல ஜுரத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கா. ஜுரம் வேற இப்படி குதிக்குது. பக்கத்துல இருக்க ஆஸ்பத்திரிக்கு இந்த பொண்ணை கூட்டு போலான்னு பார்த்தா கூட 4000 கிலோமீட்டர் ஆகுமே. சரி, பக்கத்து கிராமத்து கிளவி இந்த பொண்ணுக்கு வைத்தியம் பார்க்க கூப்பிட்டு வரலான்னு பார்த்தா மழை அடிச்சு பெஞ்சு வெள்ளமா போயிட்டு இருக்கு. இப்படியே இந்த பொண்ணை ஜுரத்தோட விட்டோம்னா இந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்தாயிருமே. ஏதாச்சும் பண்ணணுமே. கடவுளே, இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றேன். மற்றபடி எனக்கு எந்த கெட்ட எண்ணமும் கிடையாது. ஐயோ, இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தணுமே. இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தலாம் பார்த்தா பட்டன் வேற அவர மாட்டேங்குது. என்னை மன்னிச்சிருமா, உன் உயிரை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியும். ஐயோ, என்னங்க இது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? ஏதோ இந்த படத்தோட ஹீரோவா இருக்கிறதுனால பரவாயில்ல. இதுவே வில்லனா இருந்தா ரேப் கேஸ் போட்டிருப்பேன். அப்படியா? உனக்கு இன்னும் லைட்டா காய்ச்சல் இருக்குன்னு நினைக்கிற பாடு.